ஓகே, நம்ம போய் இப்போ காஞ்சனா கிரவுண்டு, காஞ்சனா படம் ஷூட்டிங் எடுத்த அந்த கிரவுண்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போகிறோம். ஆமாம், காஞ்சனா 1 அது வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரம். அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் தானே வந்து பேய் படத்துக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸியே வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் உருவாச்சு தமிழ் சினிமாவில். இந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சாங் இருக்குமே, கொடியவனின் கதையை முடிக்கன்ட்டு வச்சுருவாங்க. ஐயோ, அந்த பாட்டு வந்தாலே போதும், நான் சின்ன வயசுல எங்கள் அம்மாவை பக்கத்தில் போய் உட்காந்துருப்பேன், பயமாக இருக்கும். அதுவும் அந்த நடுவில் அந்த சீன்ஸ்ல பாம்பெல்லாம் ஒரு பாம்பு வருது. அந்த மாஸ்டர் அப்போ காஞ்சனாவோட அந்த இது ரூபத்துல இருக்கும் போது அந்த மோப்பம் பிடிக்கிற சீன்லாம் ஐயோ பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் செம்மண் கிரவுண்டு தானே அது? செம்மண் கிரவுண்டு தான் அது. அது அந்த ஷூட்டுக்காக இது பண்ணிருப்பாங்க, அந்த கிரிக்கெட்லாம் விளையாண்டாங்கல்ல, அதுக்காக அந்த இதெல்லாம் செட்டிங் மாதிரி இது போட்டிருக்காங்க. எங்க பாட்டியா அந்த இதுல இருந்தா அந்த அக்கா துணி வந்து அப்படியே பறந்து வந்து இதுல விழுந்து பயங்கரமா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் அந்த புடவைய வந்து இங்கே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது பூமிக்குள்ள அப்படியே இழுத்து உள்ள போறது பயங்கரமா இருக்கும். அது என்கிட்ட ரெட் கலர்ல துணியே இல்லை, ஒரே ஒரு சட்டை இருக்குது, அதுவும் எங்க இருக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா உங்களை பயம் பூத்துறதுக்கு ஏதாவது பண்ணா வித்தியாசமா எல்லாம் அதையே ரீக்ரியேட் பண்ணலாமான்னு யோசிச்சோம். இல்ல வேணாம், ஏன் வேணான்றதோட யோசிச்சோம், துணி கிடைக்கல எங்களுக்கு, அதனால வந்துட்டோம். ஒண்ணும் இல்ல, துணியும் வாங்கலான்னு பார்த்தா காசும் கிடையாது எங்க கிட்ட. சொல்லலையா? அதுக்கப்புறம் அப்புறம் யூடியூபர் நல்லா என்னப்பா உங்களுக்கு என்னப்பா லட்ச லட்சமா வீட்டுல வச்சிருக்கீங்க, அதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சுத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால இப்பயே சொல்லிடுறோம். நாங்க நானும் தாடி சேவ் பண்ணாம சுத்திட்டு இருக்கேன். என்ன நினைக்கிறேன், தாடி சேவ் பண்ணாம சுத்திட்டு இருக்கேன் ஸ்டைல் நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல, காசு இல்ல. இனிமேல் தான் வந்து போய் ட்ரிம் எல்லாம் பண்ணணும் காசு வந்ததுக்கு அப்புறம். சிக்கன் சாப்பிட்டு உச்சா போவா இல்ல உச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிடுவா? அதுக்கப்புறம் கமெண்ட்ல எவனாவது ஒருத்தன் கேட்பாங்க. அங்க வந்து ஒரு எடுக்கும்போது அந்த ஸ்டெம்ப் எடுக்கும்போது அந்த ரத்தமும் வர்றது, அந்த உறைஞ்சி மண்ணோட அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களோட வாஷ் மிஷினில் அது கழுவும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த ரத்தம் வந்து உள்ள போவோம். ஆனால் ரத்த கலர் போகாம நம்ம ஹீரோ ராகவா லாரன்ஸ் சார் மாஸ்டர்னா நினைப்பாருனா, என்ன இது செம்மண் கிரவுண்ட் இந்த கலர்ல போகுது, ஒரு ரொம்ப நாள் அதுதான் டைலாக் அது. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் நல்லா கழுவி வாஷ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த வாஷ் மிஷின்ல இருந்து முடி வரும், அது பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் செம்மையா இருக்கும். சின்ன வயசுல அதை பார்த்து பயம் வரும் பயங்கரமா. தனியா வீட்டுல அந்த படமே தனியா பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவிலே ஒரு பயங்கரமான ஹாரர் மூவினா அதுதான். முனியும் பயங்கரமா இருக்கும். முனியும் நல்லா இருக்கும். ஆனா காஞ்சனா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து எந்த படமும் காட்டல. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாயா சொல்லலாம். மாயா வந்து கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல காஞ்சனா வந்து அந்த ஃபீலே வேற வச்சிருக்காங்க. ஒரு காமெடி பிளஸ் ஹாரர். பார்ட் 3 வந்து கிட்ஸுக்கு மட்டுமே பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து காஞ்சனா 3 தியேட்டர்ல பார்க்கும்போது அப்போ நான் சின்ன பையன் தான், ஆனா எனக்கு சுத்தமா ஒட்டவே இல்லை காஞ்சனா 3. எனக்கு காஞ்சனா 1, 2 ஒட்டின அளவுக்கு காஞ்சனா 3 ஒட்டவே இல்லை. காஞ்சனா 1 பயங்கரமா எல்லாருக்கும் மைண்ட்ல ஒட்டி. இப்போ காஞ்சனா 4க்காக வெயிட்டிங். நாங்க இந்த போஸ்டர் மட்டும் பார்த்தேன்னு நினைக்கிறேன், காஞ்சனா 4 ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல, ஆனால் வெயிட்டிங். காஞ்சனா 4 தெரியல, நாங்களும் வெயிட்டிங். அதே மாதிரி காஞ்சனா 4க்கு எத்தனை பேர் வெயிட்டிங்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இது வந்து சொல்ல போனால் பேய் கிரவுண்டு அதெல்லாம் இல்லை, படத்தில் அந்த மாதிரி வந்ததுனால இதுக்கு பேர் அந்த மாதிரி வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி சொல்கிறது, நார்மலாக எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கிரவுண்டு தான். அமானுஷமான கிரவுண்ட்லாம் இது கிடையாது. ஓகே கைஸ், இனிமேலாவது நான் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட க்ரோத்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.